ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புனித வெள்ளி. ஸோ அதனால் நம்ம இங்கே அமலாசிரமம் மாம்பழச்சாலையில் இருக்க சர்ச்சுக்கு வந்து ப்ரே பண்ணிவிட்டு ப்ரேயரில் கலந்துக்கிட்டு இப்போ வந்து முடிச்சுட்டோம். மாதம் முடிச்சுட்டு அடுத்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உக்காந்துருக்கோம். ஸோ இந்த புனித வெள்ளியை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஸ்டோரியை உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனித வெள்ளினா இன்னைக்கு தான் இயேசு வந்து உயிர் போகுது. இயேசுவோட உயிர் வந்து போகுது. 1ஆம் நிலை, 2ஆம் நிலை. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் அவரை வந்து பாடுபடுத்தி ஆணியெல்லாம் அடித்து சிலுவையில் ஏற்றி ஆணி அடித்து ஸோ கடைசியாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து சிலுவையில் அரைஞ்சி கடைசியாக உயிர் வந்து போகுது அவருக்கு. அது வந்து எங்கன்னா எருசலேம்னோன்னா எதனால் எருசலேம் போகிறாருன்னா எருசலேம் மக்களுக்கு ஒரு சேவை செய்கிறதுக்காண்டி வராங்க. இப்போ நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு வந்து குணமடைய செய்கிறது. ஈவன் பார்த்தீங்கன்னா உயிர் போனவங்களுக்கு கூட உயிர் கொடுத்துருக்குறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பெரிய ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. மக்கள் சேவை நிறையாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம்ல, படமாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், நல்லவங்கன்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கெட்டவனிங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் அவங்க குரூப்லேயே யூதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சீடர்களில் ஆப்போனண்ட்டில் வந்து அமௌண்ட்டு சம் வெள்ளி காசை வந்து வாங்கிக்கிட்டு இப்போ இயேசு கிறிஸ்து மேலே ஒரு திருட்டு பட்டம் போட்டு அவரை வந்து சிறைப்பிடிக்கிறதுக்காண்டி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூதேஸ் வந்து ஜீசஸ் இருக்கிற இடத்துல இந்த ஒரு சில வெள்ளி காசை வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நானே எடுத்துக்கிறேன், நீங்கள் வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஆப்போனன்ட்டையும் போயிட்டு சொல்லிட்டு அவர் வந்து சிறை பிடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக அவரை வந்து சிறை பிடிச்சு ஃபர்தராக அது என்னடா அதை என்ன சொல்கிறது, சிறைப்பிடிச்சதுக்கப்புறம் அவருக்கே தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு நைட்டு வந்து நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு அவரோட சீடர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் நாளைக்கு வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த யூகாஸ்ன்றவன் வந்து அந்த படைகளில் இருக்க ஆளெல்லாம் திரட்டிட்டு வந்து அடித்து துன்புறுத்தி ஒரு நிலையாக அவரை துன்புறுத்தியிருக்காங்க. ஸோ கடைசி நிலை வரும்போது அவரை வந்து சிலுவையில் ஏற்றிட்டாங்க. நாலா பக்கமும் ஆணி அடிச்சு. ஸோ உயிர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. உயிர் போனது தான் புனித வெள்ளி. ஸோ அவர் உயிர் போய் நமக்கு அந்த வெள்ளியை வந்து புனித வெள்ளி ஆக்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள ஒரு வெள்ளை துணியில் ரேப் பண்ணி சிலுவையில் அரைஞ்சி அதை அப்படியே வெள்ளை துணியில் ரேப் பண்ணி, ஸோ அதனால தான் இந்த சர்ச்சிலலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இயேசு இருக்க இடத்துலலாம் வெள்ளை துணி போட்டு ரேப் பண்ணியிருப்பாங்க. அவரை வந்து இதில் சவப்பெட்டில் மூடி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ 2-3 நாள் கழித்து அவங்களோட இறை தூதர்கள் மேரி மாதா இவங்கெல்லாம் போய் அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணலான்னு போகிறப்ப அந்த இடம் வந்து ஓப்பன் ஆகுது. என்னன்னு பார்க்கும்போது அவர் உயிர் தெளிஞ்சிருக்காரு. உயிர் தெளிஞ்சது மட்டும் இல்லாமல் 2 தேவ தூதர்கள் வந்து இவர் வந்து கடவுளின் பிள்ளை, ஸோ இவருக்கு வந்து இறப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இறை தூதர்கள் வந்து சொன்னதும் இயேசு வந்து தான் சீடர்கள் எல்லாம் அழைச்சி திரும்பி அந்த சர்வீஸை தொடர ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் அந்த யூகாஸுக்கும் புரிஞ்சிருக்கு ஒரு நார்மலான ஆள் இல்லை, ஒரு தெய்வ பிறவி அப்படின்ற மாதிரி யூகாஸுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அவர் உயிர் தெளிஞ்சனால ஈஸ்டர் சண்டேவாக ஹாப்பியாக கொண்டாடுவாங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக நானே ரொம்ப நாளாக எனக்கு தெரியாது, இன்னைக்கு வந்து புனித வெள்ளி வந்து ஒரு நல்ல நாள், ஜாலியான நாள் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் விசாரிக்கும் போது கேட்கும் போது தான் தெரியுது இது வந்து ஒரு சோகமான நாள், துக்கமான நாள், ஒரு கண்டோலன்ஸான நாள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ காலையிலேருந்து இல்லை ஒரு 2-3 நாளாகவே மைண்டு சரியில்லை, மனசும் சரியில்லை, மந்த் அண்ட் ஒர்க்கு ப்ரெஷர் வேறு. ஸோ எங்கடா போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி புனித வெள்ளி சர்ச்சுக்கு போகலான்னு தான் இங்கே வந்தோம். ஸோ இங்கே கொஞ்சம் நல்லா ஓரளவு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிருக்கு, பீஸ்ஃபுல்லாகவும் போயிருக்கு. வாங்க அப்படியே சர்ச்சுக்குள்ளே போய் சுற்றி பார்ப்போம்.
சுமந்தாரே எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒருபோதும் கைவிடா விளையிடார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். கொரிந்தியர் 10:13 என்ற நம்பிக்கையை எங்கள் இதயங்களில் பதிய செய்யும். இறைவா, உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை நடத்த உதவி செய்தருளும். எங்கள் வாழ்வு உம்முடைய தூய்மையின் சாட்சியாக மாறட்டும். எங்களை காக்கும் கிருபையையும் சோதனைகளையும் வலிமையை தர வேண்டும் என்று உம்மை ஆராதிக்கின்றோம். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எங்களுக்கு தாரும். சோர்ந்து போகாமல் எப்போதும் இருக்க வேண்டும். லூக்கா 18:1 என்ற ஜெபத்தை வளரச் செய்யும். எங்கள் இதயம் எப்போதும் உம்மை நாடு இதயமாக மாறட்டும். எங்கள் வாழ்க்கை ஜெபத்தில் வேரூன்றி உம்மோடு இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சித்திரவதைப்படுத்தி தாங்க சிலுவையில் அரைஞ்சி உயிர் போக வச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை வந்து இயேசுவை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடுறாங்க. ரெண்டாவது நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தோல் மேலே வந்து அந்த சிலுவையை வந்து சுமத்த வைக்கிறாங்க. அப்படி சுமத்தி கொண்டு போகிறப்ப முதல் தடவையாக அவர் கீழே விழுகிறாரு. 4ஆம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா தன் தாயை சந்திக்கிறாரு. 5ஆம் நிலையம் வந்து சீமோன்கிறவர் வந்து இயேசுவோட சிலுவையை சுமக்க உதவி செய்கிறார். 6ஆம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். 7ஆம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2வது முறையா கீழே விழுறாங்க. 8வது நிலை வந்து பார்த்தீங்கன்னா எருசலேம் மகளிருக்காக ஜீசஸ் வந்து ஆறுதல் சொல்கிறார். 9வது நிலை வந்து பார்த்தீங்கன்னா இயேசு 3ஆம் முறை கீழே விழுறார். 10ஆம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சகர்கள் இயேசுவின் ஆடைகளை கலைக்கிறார்கள். 11வது நிலை வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறைகிறாங்க. 12வது நிலை வந்து இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். 13வது நிலை வந்து அவரோட அன்னையோட மடியில் அவரோட உடல் வைக்கப்படுகிறது. 14வது நிலை வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. மக்களே, உள்ளே போனோம். ப்ரேயர்லாம் நல்லா சிறப்பாக பண்ணி முடிச்சிருந்தாங்க. பீஸ்ஃபுல்லாக வந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக உள்ளே போகிறப்பே பைபிளில் ஒரு வசனம் சொன்னாங்க. என்ன வசனம்னா, உன்னோட சுயநலத்துக்காக பிறரோட சந்தோஷத்தை கெடுக்காத, அதாவது உன் ஆசைகளுக்காக பிறரோட சந்தோஷத்தை கெடுக்காதுன்னு. நிறைய டைம் நான் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன். நம்ம எல்லாரும் நடந்திருப்போம். ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து அதை நம்ம திருத்திக்கலாம். அது வந்து நமக்கான நல்லதை கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்ன வசனம்னு நான் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்பர் தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு கற்றுக்கிட்ட பாடம் இதுதான். ஸோ இதோட இந்த விளாக் முடிஞ்சிச்சு. நல்ல பீஸ்ஃபுல்லான டேவாக இருக்கும்னு நம்புகிறோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விளாகில் சந்திப்போம். அப்படியே நம்ம மாம்பழ சேனல் சந்திப்போம். ஸ்ரீரங்கம் போயிட்டு
ஒரு காஃபியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். இதோட இந்த லாக் முடிஞ்சிருச்சு மக்களே. பாய் மக்களே. பாய்.